கோடம்பாக்கம் பாலத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் கோடம்பாக்கம் மேம்பால பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன சரவணன்? கோடம்பாக்கம் மேம்பாலத்திற்கு கீழே, அதாவது அந்த மேம்பாலம் ஏறக்கூடிய அந்த பகுதியில மாற்றுத்திறனாளிகள் தற்பொழுது சாலையினுடைய இரு திசைகளிலுமே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த போராட்டம் நடத்தக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் என்ற பெயர்ல இவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு வள்ளூர் கோட்டத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். தற்பொழுது இந்த மேம்பாலத்திற்கு கீழே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதனால மேம்பாலத்தில் மேலே ஏறக்கூடிய வாகனங்கள், அதே போல மேம்பாலம் வழியாக கோடம்பாக்கம் மேம்பாலம் வழியாக இறங்கக்கூடிய வாகனங்கள் என நீண்ட வரிசையில் தற்பொழுது வாகனங்கள் இருக்கிறது. அலுவலக நேரம் என்பதனால, அதாவது தொலைதூரத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இரு திசைகளிலுமே 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள், மாநகர பேருந்துகள், ஆட்டோ, இருசக்கர வாகனம் என நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வள்ளூர் கோட்டத்திலே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அது அனுமதியை பெற்று இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த கோரிக்கையில குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதுல இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அதில் 1% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும், அதே போல இந்த ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் இருந்து, அதே போல சிறப்பு முதுகலை ஆசிரியர் தேர்வு இவற்றில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தொடர்ந்து இவர்கள் அந்த அன்றைய தினம் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். அதே போல தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு கல்லூரிகளில் 23 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 163 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய மொத்த பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்களை கணக்கிட்டு அதிலும் கூட 1% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தியிருந்தார்கள். இது போன்ற 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த போராட்டம் அந்த நடத்தப்பட்டது. ஆனால் அனுமதி பெற்ற போராட்டம் என்ற போதிலும் இவர்கள் அந்த போராட்டத்தை அன்று மாலை நேற்று முன்தின மாலை இந்த போராட்டத்தை முடித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அந்த இடத்தில் இருந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பகுதியினர் உண்ணாவிரத போராட்டமாக அதை கையில் எடுத்தார்கள். உண்ணாவிரத போராட்டம் ஈடுபடுவதற்கு அனுமதி இல்லை என்றுதான் காவல்துறையினர் அன்றைய தினம் அவர்களை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவர்கள் ஒரு சமூக நலக்கூடத்திலே தங்க வைக்கப்பட்டு பிறகு தனித்தனி குழுவாக பிரித்து அனுப்பி அவர்களிருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் ஏற்றியதாகவும், குறிப்பாக கிளாம்பாக்கம் கொண்டு சென்று கிளாம்பாக்கத்தில் இருந்து வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளிலே தனித்தனி குழுவாக பிரித்து அவர்கள் ஏற்றிவிட்டதாகவும் மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தற்பொழுது அந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே மீண்டும் ஒருங்கிணைந்து தற்பொழுது ஒரு 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் தற்பொழுது கோடம்பாக்கம் மேம்பாலத்தின் மீது அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதனால தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர்.